நண்பர்களே, இன்று உலகின் மிகப்பெரிய உயிரினமான திமிங்கலத்தின் அதிசயமான வாழ்க்கையை பார்க்கலாம். திமிங்கல்கள் கடல்களில் வாழும் பேரரசர்கள். அவை மீன்கள் அல்ல, மனிதர்களைப் போலவே சுவாசிக்கும் பாலூட்டிகள். நீண்ட தூரம் மாயமாகச் செல்வதற்கு அவற்றின் சக்தியும் அறிவும் அற்புதம். முதலில் அவற்றின் வாழ்விடத்தைப் பார்ப்போம். ஆழமான, குளிர்ந்த கடல் பகுதிகள் திமிங்கலங்களுக்கு மிகவும் பாதுகாப்பான இடம். ஆனால் உணவைத் தேடி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தாண்டி சூடான கடல்களுக்கும் பயணம் செய்கின்றன. இதை மைக்ரேஷன் என்கிறார்கள். திமிங்கலங்களின் வேட்டையாடும் விதம் மிக வித்தியாசமானது. கூட்டமாகச் சுற்றி சிறிய மீன்களை ஒரே இடத்தில் சேர்த்துவிட்டு பெரிய வாயால் உடனே விழுங்கிவிடும். சில வகைகள் நீருக்குள் ஒலி அலைகள் உருவாக்கி பயத்தை ஏற்படுத்தி உணவை கட்டுப்படுத்துகின்றன. இந்த அறிவு உண்மையில் ஆச்சரியமே. திமிங்கல்கள் பாடும் ஒலிகளும் மிகவும் பிரபலமானவை. அவை தூரத்தில் இருக்கும் திமிங்கலங்களுடன் பேச, தொடர்பு கொள்ள, புயல் வரப்போகிறது போன்ற தகவல்களையும் பகிர்ந்து கொள்கின்றன. இது இயற்கையின் ரேடியோ அலைகள் போன்றது. ஆனால் திமிங்கலங்களின் வாழ்வு இன்றோ மிகப்பெரிய ஆபத்தில் உள்ளது. கடல் மாசுபாடு, அதிக அளவு வேட்டை, கப்பல்கள் மோதுதல் மற்றும் கடல் வெப்பம் அதிகரிப்பது ஆகியவை அவற்றின் எண்ணிக்கையை குறைத்து வருகிறது. பல வகைகள் இப்போது அழியும் நிலையில் உள்ளன. இந்த பெரிய ஜீவன்களை காப்பாற்றுவது நம் அனைவரின் பொறுப்பு. கடல்களை சுத்தமாக வைத்தல், பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை குறைத்தல் மற்றும் கடல் வாழ்வை பாதுகாக்கும் சட்டங்களை ஆதரித்தல், இவை திமிங்கலத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கும்.